ஹலோ எவ்ரிஒன் உங்க எல்லாரையும் இந்த பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறது நான் ஸ்கோர் கிளவர்ல இருந்து உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் மலர். இன்னைக்கு February 10, 2026 த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதோட தமிழ் அர்த்தத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸை இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க எங்க எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. அங்க ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் கூட இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸோட பிரீமியம் பிடிஎஃப் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலன்னா தயங்காம பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை திரும்ப கேட்டு அனலைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா அர்த்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இப்படி செஞ்சா 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் பிரமாதமா இம்ப்ரூவ் ஆகும். சரி வாங்க, இன்னைக்கோட முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். எடிட்டோரியல் 1, ஸ்டைஃபிலிங் ஐடியாஸ் ஆன் கூஷ்கோர் பண்டிட் அண்ட் FIR, அதாவது கருத்துக்களை நெறித்தல், கூஷ்கோர் பண்டிட் மற்றும் FIR பற்றியது. இதோட சப்டைட்டில் சென்டிமெண்ட்ஸ் cannot be allowed to trigger a criminal process against art, அதாவது உணர்வுகளை காரணம் காட்டி ஒரு கலைக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கையை தொடங்க அனுமதிக்க முடியாது. வாங்க கண்டென்ட்குள்ள போகலாம். Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath's direction to file a first information report FIR against the makers of a film with its title Gooshkhor Pandit. உத்தர் பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூஷ்கோர் பண்டிட் என்ற தலைப்புக்காக ஒரு படத்தோட தயாரிப்பாளர்கள் மீது FIR பதிவு செய்ய உத்தரவிட்டது is a sign of how sections of the ruling establishment have come to treat speech that they dislike. ஆளும் வர்க்கத்திலுள்ள சில பிரிவினர் தங்களுக்கு பிடிக்காத பேச்சுரிமையை எப்படி கையாளுகிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். Mr. Adityanath alleged that the title attempts to disrupt social harmony and hurts religious or caste sentiments. அந்த தலைப்பு சமூக நல்லிணக்கத்தை குலைக்க முயற்சிப்பதாகவும் மதம் அல்லது சாதி உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் திரு ஆதித்யநாத் குற்றம் சாட்டினார். The producer agreed to remove promotional materials for the film. படத்தின் தயாரிப்பாளர் படத்தோட promotional materialsை நீக்க ஒப்புக்கொண்டார். A dispute over expression quickly became a policing matter. ஒரு கருத்துரிமை தொடர்பான சர்ச்சை விரைவாகவே ஒரு காவல்துறை அஞ்சலன் ஹைட்டனாக மாறிவிட்டது. And the threat of criminal process swiftly compelled capitulation. மேலும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சுறுத்தல் உடனடியாக அவர்களை பணிய வைத்தது. Even before any court had examined the facts. எந்த ஒரு நீதிமன்றமும் உண்மைகளை ஆராய்வதற்கு முன்பே இது நடந்துவிட்டது. Article 19(1)(a protects speech precisely because it can sometimes be unwelcome to powerful groups. பிரிவு 19(1)(a பேச்சுரிமையை பாதுகாக்கிறது, ஏனா சில நேரங்களில் அது சக்தி வாய்ந்த குழுக்களுக்கு பிடிக்காததாக இருக்கலாம். The restrictions that the state can impose are enumerated in Article 19(2) and have to be proportionate. அரசு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் பிரிவு 19(2)இல் பட்டியலிடப்பட்டுள்ளன, மேலும் அவை சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும். Courts have also separated speech that offends from speech related to violence or disorder. நீதிமன்றங்கள் புண்படுத்தும் பேச்சையும் வன்முறை அல்லது ஒழுங்கின்மை தொடர்பான பேச்சையும் தனித்தனியாக பிரித்துள்ளன. In the present case, the FIR is a threat. இந்த வழக்கில் FIR என்பது ஒரு அச்சுறுத்தல், issued by a chief minister no less. அதுவும் ஒரு முதலமைச்சரால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல், to mobilize the coercive machinery of criminal law. குற்றவியல் சட்டத்தின் coercive machineryயை, அதாவது கட்டாயப்படுத்தும் அல்லது வற்புறுத்தும் இயந்திரத்தை பயன்படுத்தப் போகிறார்கள். coerciveனா வற்புறுத்துகிற, கட்டாயப்படுத்துகிறன்னு அர்த்தம். A sign that the state fears public debate and wants to flatten the issue to a matter of discipline. இது அரசு பொது விவாதத்திற்கு பயப்படுகிறது என்பதையும் இந்த பிரச்சனையை ஒரு ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் சுருக்க விரும்புகிறது என்பதையும் காட்டுகிறது. Of late, the visual arts have often been met with restrictions. சமீப காலமாக காட்சி கலைகள் பலமுறை கட்டுப்பாடுகளை சந்தித்து வருகின்றன.
In 2023, West Bengal ordered that the Kerala story not be screened in the state to maintain law and order. 2023 மேற்கு வங்கம் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிக்க த கேரளா ஸ்டோரி படத்தை மாநிலத்தில் திரையிட வேண்டாம் என்று உத்தரவிட்டது. A few months earlier, the center had directed platforms to remove links to the BBC documentary India the Modi Question sans a judicial finding on illegality. சில மாதங்களுக்கு முன்பு மத்திய அரசு பிபிசி ஆவணப்படமான இந்தியா த மோடி குவெஸ்டன் இன் இணைப்புகளை நீக்குமாறு தளங்களுக்கு உத்தரவிட்டது. அதன் சட்டவிரோத தன்மை குறித்த எந்தவொரு நீதிமன்ற தீர்ப்பும் வராத நிலையிலேயே. Other examples include Kaum De Heere 2014, India's Daughter 2015, Padmavat's 2018, and the documentaries Infiltrating Australia, India's Secret War, and Contract to Kill, both 2024. இதற்கு மற்ற உதாரணங்கள் கௌம் தே ஹீரே 2014, India's Daughter 2015, Padmavat 2018, and the documentaries Infiltrating Australia, India's Secret War, and Contract to Kill, both 2024. அடுத்த paragraph பார்க்கலாம். In a diverse society, people can plausibly say they are hurt by many things. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் மக்கள் பல விஷயங்களால் தாங்கள் புண்படுகிறோம் என்று plausibly சொல்ல முடியும். plausiblyனா நம்பும்படியாக ஏற்றுக்கொள்ளும்படி. Which is why sentiments are not useful thresholds to trigger a criminal process. அதனாலதான் ஒரு குற்றவியல் நடவடிக்கையை தொடங்குவதற்கு உணர்வுகள் என்பது ஒரு பயனுள்ள த்ரெஷ்ஹோல்ட்ஸ் கிடையாது. த்ரெஷ்ஹோல்ட்ஸ்னா ஒரு தொடக்க புள்ளி அல்லது ஒரு எல்லைக்கோடு. Equally, when filmmakers and distributors believe that the safest way out is to erase contested material rather than defend it in law. அதேபோல திரைப்பட தயாரிப்பாளர்களும் விநியோகஸ்தர்களும் சர்ச்சைக்குரிய விஷயத்தை சட்டப்படி பாதுகாப்பதை விட அதை அழிப்பதே பாதுகாப்பான வழி என்று நம்பும்போது the public loses access to the work. பொதுமக்களுக்கு அந்த கலையை பார்க்கும் வாய்ப்பு இல்லாமல் போகிறது. Courts lose the chance to clarify legal standards. நீதிமன்றங்கள் சட்ட தரங்களை தெளிவுபடுத்தும் வாய்ப்பை இழக்கின்றன. Society loses a chance to exercise the democratic response to controversial art. Example, boycott or satire in return. சர்ச்சைக்குரிய கலைக்கு டெமோக்ராட்டிக் ரீதியில் பதிலளிக்கும் வாய்ப்பை சமூகம் இழக்கிறது. உதாரணமாக புறக்கணிப்பது அல்லது பதிலுக்கு நையாண்டி செய்வது. And over time, the marketplace of ideas wilts. காலப்போக்கில் கருத்துக்களுக்கான சந்தை வாடிப்போகிறது. wiltsனா வாடிப்போகுது, பலவீனமடையுதுன்னு அர்த்தம். Speech is not always free of consequences. பேச்சுக்கு எப்போதுமே விளைவுகள் இல்லாமல் இருக்காது. But the state bears the burden to examine it with specificity. ஆனால் அதை துல்லியமாக ஆராய வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. A more sensible response when there is a credible claim of unlawfulness is for the aggrieved party to seek judicial relief. ஒரு சட்ட மீறல் நடந்ததாக நம்பகமான ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது ஒரு புத்திசாலித்தனமான பதில் என்னவென்றால் பாதிக்கப்பட்ட தரப்பு நீதி உதவியை நாட வேண்டும். ரெக்கார்ட் த ரீசன்ஸ், காரணங்களை பதிவு செய்ய வேண்டும். அண்ட் அடாப்ட் த லீஸ்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் மெஷர், மேலும் மிக குறைந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். Taking executive action flies in the face of this constitutional process. நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுப்பது இந்த அரசியலமைப்பு செயல்முறைக்கு நேர்மாறானது. It is Mr. Adityanath's responsibility to ensure public order while allowing people to express themselves. மக்கள் தங்களை வெளிப்படுத்த அனுமதிக்கும் அதே வேளையில் பொது ஒழுங்கை பராமரிப்பது திரு ஆதித்யநாத்தின் பொறுப்பாகும். Not to maintain it by curtailing expression altogether. கருத்துரிமையை முற்றிலும் curtailing செய்வதின் மூலம், அதாவது கட்டுப்படுத்துவதின் மூலம் பொது ஒழுங்கை பராமரிப்பது அல்ல. curtailingனா குறைக்கிறது, கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். சோ இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பார்த்தா அது கிரிட்டிக்கல், அதாவது விமர்சன ரீதியானது. ஏன்னா ஆசிரியர் உத்தரப்பிரதேச முதலமைச்சரோட நடவடிக்கையை நேரடியா விமர்சிக்கிறார். ஒரு கலைப்படைப்புக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்துவது பேச்சுரிமைக்கு எதிரானதுன்னு வாதிடுகிறார். அரசு பொது விவாதத்திற்கு பயந்து அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதுன்னு தெளிவா சுட்டிக்காட்டுறார். அதனால இதோட டோன் கிரிட்டிக்கல்.
ஓகே ஃபோக்ஸ், ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ்ல ஆயிரக்கணக்கான vocabularies, idioms and phrases, phrasal verbs இருக்கு. இதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கவலையா இருக்கா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எங்க ஆப்ல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க எதையும் ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. படிச்சதெல்லாம் உங்க மனசுல அப்படியே பதியும். அப்புறம் இந்த பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். சோ தயவு செஞ்சு லைக், ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஆல்ரைட், இப்போ நாம ரெண்டாவது எடிட்டோரியலுக்கு போகலாம். எடிட்டோரியல் 2, பேக் ஆன் ட்ராக் ஆன் மலேசியா இந்தியா டைஸ். ரெண்டாவது எடிட்டோரியலோட தலைப்பு பேக் ஆன் ட்ராக் ஆன் மலேசியா இந்தியா டைஸ், மீண்டும் சரியான பாதையில் மலேசியா இந்தியா உறவுகள் குறித்து. இதோட சப்டைட்டில், இந்தியா அண்ட் மலேசியா have set about repairing ties during Prime Minister நரேந்திர மோடி's visit. பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்தின் போது இந்தியாவும் மலேசியாவும் உறவுகளை சரி செய்ய தொடங்கியுள்ளன. வாங்க கான்டென்ட்குள்ள போகலாம். Making amends was at the top of Prime Minister Narendra Modi's 24-hour visit to Kuala Lumpur over the weekend. வார இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடியின் 24 மணி நேர குவாலா லம்பூர் பயணத்தில் உறவுகளை சரி செய்வதுதான் முக்கிய நோக்கமாக இருந்தது. After he had cancelled a planned trip to Malaysia last year. கடந்த ஆண்டு மலேசியாவிற்கு திட்டமிடப்பட்டிருந்த பயணத்தை அவர் ரத்து செய்த பிறகு, at short notice, குறுகிய கால அறிவிப்பில், to attend the ASEAN Summit in October 2025. அக்டோபர் 2025இல் நடந்த ஆசியான் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக. As a result, Mr. Modi said that he made Malaysia his first destination abroad in the new year. அதன் விளைவாக திரு மோடி இந்த புதிய ஆண்டில் தனது முதல் வெளிநாட்டு பயணமாக மலேசியாவை தேர்ந்தெடுத்ததாக கூறினார். His talks with Malaysian Prime Minister Anwar Ibrahim, who had visited India in 2024, அவர் 2024இல் இந்தியாவிற்கு வந்திருந்தார், resulted in MOUs with plans to strengthen ties. புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் முடிவடைந்தது, மேலும் உறவுகளை வலுப்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. There was some strain in India-Malaysia ties in 2025 too. 2025இலும் இந்தியா-மலேசியா உறவுகளில் சில விரிசல்கள் இருந்தன. Although Malaysia condemned the Pahalgam terror attacks, மலேசியா பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல்களை கண்டித்த போதிலும், Mr. Ibrahim had called for a full and thorough enquiry into the perpetrators. திரு இப்ராஹிம் குற்றவாளிகள் குறித்து முழுமையான மற்றும் ஆழமான விசாரணை நடத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். And also for de-escalation and meaningful dialogue between India and Pakistan. மேலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டத்தை குறைத்து அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் கூறியிருந்தார். Which ruffled feathers in New Delhi. இது புது டெல்லியில் சிலருக்கு ruffled feathers-ஐ ஏற்படுத்தியது. ruffled feathers என்பது ஒரு இடியம். இதோட அர்த்தம் மத்தவங்களுக்கு கோபத்தையோ அல்லது எரிச்சலையோ உண்டாக்குவது. He had even offered his services to mediate if required. தேவைப்பட்டால் மத்தியஸ்ததா செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார். And in October 2025 had hosted Pakistan Prime Minister Shahbaz Sharif for an official visit. மேலும் அக்டோபர் 2025இல் பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷரீஃபுக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை ஏற்பாடு செய்திருந்தார். It is therefore significant that Mr. Modi set aside these concerns. எனவே திரு மோடி இந்த கவலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. And that the joint statement said India and Malaysia condemned terrorism unequivocally, including cross-border terrorism. மேலும் கூட்டு அறிக்கையில் இந்தியாவும் மலேசியாவும் பயங்கரவாதத்தை, குறிப்பாக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கண்டிப்பதாக கூறப்பட்டது. India and Malaysia also discussed counter-terrorism cooperation. இந்தியாவும் மலேசியாவும் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு, இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்,
உளவு மற்றும் தகவல் பகிர்வு மற்றும் இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் நிதி நடவடிக்கை பணிக்குழுவில் நிலைப்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் விவாதித்தன. Other important decisions were an MOU on semiconductors, மற்றொரு முக்கிய முடிவு குறைக்கடத்திகள் மீதான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், building on cooperation between IIT Madras Global and the Advanced Semiconductor Academy of Malaysia. IIT Madras Global மற்றும் மலேசியாவின் Advanced Semiconductor Academy ஆகியவற்றுக்கிடையேயான ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்டது. Building ties in trade, defense, energy and digital technologies were highlighted by the two sides. அவர்கள் இரு தரப்பினராலும் முன்னிலைப்படுத்தப்பட்டன. That took care not to discuss contentious issues publicly. அவர்கள் contentious விஷயங்களை, அதாவது சர்ச்சைக்குரிய விஷயங்களை பொதுவெளியில் விவாதிக்காமல் பார்த்து கொண்டனர். Contentiousனா சர்ச்சைக்குரிய அல்லது விவாதத்திற்குரிய. Such as the continued stay of preacher Zakir Naik, wanted in India on UAPA charges. உதாரணமாக, UAPA குற்றச்சாட்டின் கீழ் இந்தியாவில் தேடப்படும் மத போதகர் ஜாகிர் நாயக் தொடர்ந்து மலேசியாவில் தங்கியிருப்பது போன்ற விஷயங்கள். கடைசி பாராகிராஃபுக்கு வந்துட்டோம். The two sides also sidestepped their differences on multilateral issues. இரு தரப்பினரும் பலதரப்பு பிரச்சினைகள் மீதான தங்கள் கருத்து வேறுபாடுகளை தவிர்த்தனர். Mr. Modi's decision to skip the ASEAN summit despite accepting the invitation, அழைப்பை ஏற்றுக்கொண்ட போதிலும் ஆசியான் உச்சி மாநாட்டை தவிர்க்கும் திரு மோடியின் முடிவு, had also dealt a blow to negotiations on reviewing the ASEAN-India Trade in Goods Agreement, ஆசியான் இந்தியா பொருட்கள் வர்த்தக ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கும் ஒரு அடியை கொடுத்தது. Critical comments by Commerce Minister Piyush Goyal about the FTA as badly negotiated and silly, and his reference to ASEAN countries as B teams to China still rankled. திரவத்தவாத அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி மோசமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மற்றும் முட்டாள்தனமானது என்று கூறிய விமர்சன கருத்துக்கள் மற்றும் அவர் ஆசியான் நாடுகளை சீனாவின் பி அணிகள் என்று குறிப்பிட்டது இன்னும் ரேங்கிள்டாக இருந்தது. ரேங்கிள்டுனா ஒரு விஷயம் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கிறது, எரிச்சலூட்டுவது. Mr. Modi's visit was an important reminder of India's commitment. திரு மோடியின் பயணம் இந்தியாவின் உறுதிப்பாட்டை நினைவுபடுத்தும் ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்தது. Even as New Delhi moves ahead with FTAs with Europe and the US. புதுடெல்லி ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை நோக்கி முன்னேறி வரும் நிலையிலும். India will chair the BRICS summit later this year. இந்தியா இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை தலைமை தாங்கும். In the joint statement, India merely noted Malaysia's aspirations to become a member. கூட்டு அறிக்கையில் மலேசியா உறுப்பினராக விரும்பதை இந்தியா வெறுமனே குணித்துக் கொண்டது என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. Mr. Ibrahim will be invited as Malaysia is a BRICS partner country. மலேசியா ஒரு பிரிக்ஸ் கூட்டாளி நாடு என்பதால் திரு இப்ராஹிம் அழைக்கப்படுவார். While Indonesia has become a member. அதே நேரத்தில் இந்தோனேஷியா உறுப்பினராகிவிட்டது. Mr. Modi's visit, which was welcomed warmly by Mr. Ibrahim. திரு இப்ராஹிமால் அன்புடன் வரவேற்கப்பட்ட திரு மோடியின் பயணம் may thus lead to closer coordination, நெருக்கமான ஒருங்கிணைப்புக்கு வழிவகுக்கலாம், but also lay the ground for closer ties between India and the ASEAN region. But இந்தியாவுக்கும் ஆசியான் பிரதேசத்திற்கும் இடையே நெருக்கமான உறவுகளுக்கு அடித்தளமிடவும் கூடும். In terms of their shared geographies, அவற்றின் பகிர்ந்த புவியியல் அடிப்படையில், and in dealing with the larger changes in the world, மற்றும் உலகில் ஏற்படும் பெரிய மாற்றங்களை கையாளுவதிலும். இந்த 2வது எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அனலிட்டிக்கல், அதாவது பகுப்பாய்வு செய்வது போல இருக்கு. ஏன்னா இந்த எடிட்டோரியல் இந்தியா மலேசியா உறவுகளில் இருந்த கடந்த கால பிரச்சனைகள், இப்போதைய பயணத்தோட நேர்மறையான முடிவுகள், இன்னும் தீர்க்கப்படாத விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராயுது. வெறும் தகவலை மட்டும் சொல்லாம இந்த பயணத்தோட முக்கியத்துவத்தையும் ஆசியான் உறவுகளில் இதோட தாக்கத்தையும் பகுப்பாய்வு செய்யுது. அதனால இதோட டோன் அனலிட்டிக்கல். ஆல்ரைட் கைஸ், பாட்காஸ்ட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். எடிட்டோரியல் வொக்காபுலரிக்காகவே ஒரு IPL இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? அதுதான் எங்க ஸ்கோர் கிளமர் டெலிகிராம் சேனல்ல நடக்கிற எடிட்டோரியல் வொக்காப் லீக்.
தினமும் இரவு 7 மணிக்கு அன்னன்னைக்கு நாம பார்த்த எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ்ல இருந்து லைவ் குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே கொண்டாட்டம் தான். இந்த வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ணி உங்க வொக்காபுலரி பவரை காட்டுங்க. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.